The creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலியாகுங்க, உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. Praise the Lord. ஏசாயா 33வது அதிகாரத்தில் 2 வசனங்களை நான் மையப்படுத்தி அதற்கான தாத்பரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கைகளில் ஒப்பு கொடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 33வது அதிகாரம் 5ம் 6ம் ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். Glory to God. இன்னும் நல்ல சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வாசிக்கும் போதோ அல்ல பிரசங்கிக்கும் போதோ நாம் அந்த வசனத்துக்கு எப்போதும் மதிப்பு கொடுத்து கொண்டே இருப்போமானால் அந்த வசனம் நம்முடைய நல்ல நிலமாக்கிய நிலத்தில் ஹல்லேலூயா விதைக்கப்பட்டு 100 மடங்கு பலன் தருகிறதா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4 காரியங்களை நான் இதன் ஆசீர்வாதமாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் சொல்ல முடியும். அவர் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு ஒருபோதும் அவர் யார் என்பது நமக்கு தெரியாது. மனுஷர்கள் அவரை விட்டு தூரமாக ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து ஆதி மனுஷன் விலகின பொழுது அவனுடைய மனுஷனுடைய இருதயம் எல்லாம் சிந்தைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று தேவன் கண்டார். அவரை அறிகிறதான அறிவிலே மனுஷன் மிகவும் குறைவுள்ளவனாக இருக்கிறான். இன்று நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ சில பாட்டுகளை பாடி ஏதோ ஒரு மியூசிக்கை வாசித்து அப்படி ஏதோ ஒரு காலக்ஷேபம் மாதிரி செய்கிறோம் என்று அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் முதலாவது யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் அறிந்தோமானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் மதிப்பும் நம் வாழ்க்கையில் கொடுத்து ஜீவியத்தில் செய்து காட்டி அவருக்கு மரியாதையை கொடுப்போம். அல்லேலூயா. வெறுமனை வார்த்தைகளிலே தேவரீர் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. ஜீவியத்திலே நாம் அவருடைய கட்டளையின்படி நடந்து ஜீவிக்கும் பொழுதுதான் நாம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. என்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் சொன்ன காரியங்களை அவன் கைக்கொள்ளுவான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் சொன்னதை நீங்கள் கைக்கொள்ளாமல் என்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Glory to God. தேவன் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். மனுஷர்களால் காணக்கூடாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் இந்த கண்கள்னால தேவனை பார்க்காததுனாலே தேவன் யார் என்று சரியாக நாம் உணர முடியவில்லை. ஆவியில் நாம் உணர்கிறோம், ஆவியில் அவரை தரிசிக்கிறோம். ஆனால் மாம்ச கண்களால் அவரை நாம் பார்க்க முடியாது. அவரை குறித்து அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவனாம், அதரிசனமான தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். இன்று அவரை நாம் கண்களால் பார்ப்போமானால் செத்தவனை போல நாம் அவர் பாதத்தில் விழுவோம். அவரை கண்டு மனுஷன் உயிரோடு ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னமோ இதை காரியத்தை நாம் இந்த வருஷத்தில் மிகவும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறதற்கு அவரை அறிந்தால் நமக்கு அது எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆண்டவர் அங்கே உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அவருடைய பெயர் மகத்துவம் உள்ள ராஜா என்று அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். பெரிய
ஆசீர்வாதம் பாருங்கள். தேவனை நாம் எப்போதும் கனப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ள ராஜா. சொல்லுங்க பார்ப்போம். அவர் மல்கியா புஸ்தகத்தில் அப்படித்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், 1வது அதிகாரத்தின், கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும், மல்கியா 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் 11வது வசனத்தில் பாருங்கள். 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை மயப்படுத்துவீங்களா? இன்னும் மயப்படுத்துவீங்களா? என்ன சொல்லுகிறார் பாருங்க. என் நாமத்துக்கு தூபமும், குடும்பங்களில் கர்த்தருடைய நாமத்திற்கு தூபம் வர வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தப்பட வேண்டுமா? சுத்தமான காணிக்கை செலுத்தப்படும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். குடும்பங்களை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார், சபைகளை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார், ஊழியர்களை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்காவிட்டால் நமக்கு ஐயோ, நமக்கு ஐயோ. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட வேண்டும். பிரியமானவர்களே, பிறகு என்ன செய்கிறாராம்? அவர் லேவியரின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவாராம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போலவும் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமாம். மகத்துவமுள்ள ராஜன் எதிர்பார்க்கிற காணிக்கைகள் எப்படிப்பட்டவைகள்? மகத்துவமுள்ள ராஜன் எதிர்பார்க்கிறதான ஜீவ பலி எப்படிப்பட்டது? நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறதே, எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டும்? உதடுகளின் காளைகளாகிய பலி என்று எழுதியிருக்கிறது. பண்டிகை பலியை கொண்டு போய் கயிறுகளால் பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. எப்படிப்பட்ட ஒரு பலியாக இருக்க வேண்டும் என்பதை மகத்துவ ராஜன் எதிர்பார்க்கிறார். எனக்கு சுத்தமான தூபம், சுத்தமான காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியம் ஏதோ ஒரு பணத்தை மாத்திரம் போட்டுட்டு சுத்தமா இருந்தால் போதும் அல்ல. முழு ஜீவியத்தையும் எதிர்பார்க்கிற மகத்துவ அதரிசனமான தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பயத்தோடு கனத்தை கொடுத்து போகிறோம். அப்படியானால் தேவாதி தேவனுடைய சமூகத்துக்குள்ள வருகிற நமக்கு தேவன் எவ்வளவு ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை காட்டிலும் எத்தனை மடங்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இப்பொழுது அவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் பார்க்க முடியாது, ஆனாலும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் இதை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னதமும் உயரமுமான ஒரு சிங்காசனத்தில் ஏசாயா உட்கார்ந்திருக்க காண்கிறான். இந்த வசனத்தின் 33 நான் தொடருகிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக அவரை குறித்து சொல்லுகிறேன். உசியா ராஜா மரணமடைந்த அந்த நாள் 6வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக எனக்கு வாசியுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இவன் எப்படி கண்டான் பாருங்க. ஏன் அப்படி பார்க்கிறான்? அந்த உசியா ராஜா ஒரு நல்ல எழுப்புதலை கொண்டு வந்ததான ஒரு ராஜா. ஒரு தேசத்திலே ஒரு அரசன் அல்லது ஒரு அரசாட்சி அல்லது ஒரு நிர்வாகம் நல்ல காரியங்களை தேசத்தில் செய்யுமானால் எல்லாருடைய இருதயத்துக்கும் ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யும். ஆமேன், ஆமேன். தேசத்து குடிகள் எதுக்காக காத்திருக்கிறார்கள்? ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள், நேர்மையும் நீதியுமான நிர்வாகிகள் வந்தால் எல்லா ஜனத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். சுலபமாக காரியங்கள் நேர்மையாய் நியாயமாய் நீதியாய் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாம் மகிழ்வார்கள். நீதிமான்கள் எழும்பும்போது தேசத்திலே களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நல்ல ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ராஜா திடீரென்று மரணம் அடையும் பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரமும் கவலையும் வந்துவிட்டது. சில நேரங்கள் அப்படித்தானே
நமக்கு நிழலா இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட்டு கடந்து போவார்களானால், திடீரென்று நினையாத நாளிகையில் நம்மை விட்டு கடந்து போவார்களானால் நமக்கு ரொம்ப சோர்வு உண்டாயிரும். அப்படி ரொம்ப சோர்வோடு கூட தேவாலயத்துக்கு அவன் போகிறான். தீர்க்கதரிசி தான், ஆனால் தேவாலயத்துக்கு போகிறான். பாருங்கள், அப்படி போகும்பொழுது அவன் கண்ட காட்சி என்ன தெரியுமா? ஹல்லேலூயா! தேவாதி தேவன் அவனுடைய மனக்கண்களை திறந்தருளினபடினாலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா! Men may come and men may go, but God still is on the throne. ஹல்லேலூயா! மனுஷர்கள் வரலாம், மனுஷர்கள் போகலாம், ராஜாக்கள் வரலாம், ராஜாக்கள் போகலாம், ஆனால் தேவாதி தேவனோ எப்போதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்ல தெய்வம். அவருடைய சிங்காசனத்தை ஒருபோதும் அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோர்வுகள் வரும்? சில நேரங்களில் பயங்கரமான சோதனைகள் நிமித்தம் பயங்கரமான சோர்வுகள் வரும். உங்களுக்கு மாத்திரமா வருது? ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் பயங்கரமான சோர்வுகள் வரும். சில வேளைகளில் ஊழியத்தை விட்டு போய்விடலாமாங்கிற ஆரம்ப நாட்களில் அப்படிப்பட்ட காலகட்டங்களும் உண்டு. தாங்க முடியாத எண்ணங்கள், தாங்க முடியாத பாரங்கள் வரும். எப்படி சமாளிப்போம் என்று தெரியலங்கிற பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் வரும். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன் இன்றும் என்றென்றுக்கும் அவர் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். அவரை சிங்காசனத்தை விட்டு ஒருபோதும் ஒரு காலம் ஒருத்தனுக்கும் இறக்கிறதுக்கு அதிகாரமும் கிடையாது, முடியவும் முடியாது. அவர் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். அதனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறபடினால் தான் பிழைக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை காற்று வீசிற்று உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும். ஹல்லேலூயா! தண்ணீர்கள் வழியாய் கடந்து போகலையா? நெருப்பு வழியாய் நடந்து போகலையா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாய் போனோம் என்று சொல்லுகிறான். கப்பல் சேதங்கள் அது இதுன்னு வந்து உயிர் சேதங்களும் அப்படிப்பட்ட நேரிடுமோ, மரணத்துக்கும் நமக்கு ஒரு அடிதான் தூரம்ங்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்தீர்கள். ஆனாலும் இன்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஐயா, அவருடைய சுத்த கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். காரணம், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். ஏசாயா அவரை அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வந்தது. அப்பா, எப்படிப்பட்ட தேவன்! அநேக வேளைகள் நம்ம சோர்வின் நிமித்தம் தேவனை கிட்டி சேர நம்மளால முடிய மாட்டேங்குதுங்க. நம்ம சோர்வையே நினச்சி 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 அப்படியே கீழே இறங்கி 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 விசுவாசம் எல்லாம் போய் கடைசியில் பாஸ்டர் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணி ஒரு தூக்குனா தான் நமக்கு அப்பான்று மறுபடியும் ஏதாவது நல்லது நடந்தால் தான் நமக்கு சிரிப்பே வருது வாயில். இன்னைக்கு காலையிலையும் ஒரு குடும்பத்தோட போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2017 சர்வீஸை மிஸ் பண்ணிட்டாங்க. கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு வரல. பயங்கரமான ஒரு சோதனை காலகட்டம். என்னையா திடீர்னு மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் ஜெபிக்கிறோம் 5:30 to 6:30 21 நாட்கள், பிறகு 10லேருந்து 12 இப்படியாக கூட்டங்களை வச்சு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், அந்த குடும்பத்திட்ட பேசுன்னு. ஐயோ, பேசினா தான் தெரியுது, பயங்கரமான காரியங்களை சொல்லுகிறார்கள். இப்படியே நாங்கள் சோர்ந்துட்டோம், எந்த சர்வீஸுக்கும் நாங்கள் வரல அப்படின்ட்டு. அப்புறம் அவர்களெல்லாம் உட்கார வச்சு எழுப்பி வசனத்தை கொடுத்து எழுப்பி, இதெல்லாம் உண்டு தான், ஆனால் தேவன் உயிரோடு இருக்கிறார், எழுந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்க குடும்பத்தை எழுப்பி விட்டு மரியாதையாக வந்து சேர்ந்துடுறீங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறீங்க. ஹல்லேலூயா! சாத்தான் பாருங்கள், இப்படியே ஒரு சோதனை நாட்களில் சோர்ந்து போனோன்னா பெரிய பாரங்களோட ரெடியாக நிற்பான், ஒரே அடியாக மண்டையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. நம்மளை முதல்ல சோர்வடைய பண்ணி தலைக்குனிய பண்ணி பிறகு பாறாங்கல்ல தூக்கி நம்ம தலையில் போட்டால் ஒரே அடியாக எந்திரிக்க மாட்டான் இவன். அவன் ரொம்ப பொல்லாத தந்திரசாலி. ஆனால் நாமோ ஹல்லேலூயா, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரிப்பானா? 7 முறை. ஹல்லேலூயா! அவன் எந்திரிப்பான். கர்த்தர் எழும்ப பண்ணுவார். சத்ருவே, என் பேரில் நீ என்ன பண்ணாத, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். யார் சொன்னா? மீகா சொல்லுகிறார், சத்ருவே, என் பேரில் நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா! இன்று தேவாதி தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரை எப்படி பார்க்கிறார்கள்? பிறகு அவர் அந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய வாசிங்கள், அவருடைய அங்கே ஸ்கிரீன்லேயே பார்த்து நீங்கள் வாசிக்கலாம், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இதை பார்க்கும்போது ஏசாயா 66 முதல் 1-2 வசனங்களை நீங்கள் மறுபடியும் பார்த்தால், இப்படி பேரை வச்சுட்டு கையை வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல போகாமல் நீங்கள் ஏசாயா 66 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கே போட்டிருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நம்ம இங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்தாலும் இங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம்,
காலை கீழே வச்சா எங்க? இங்க பூமியில தான் உட்கார்ந்துருக்கிறோம், பூமியில தான் காலை வைக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின்படி ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், தேவாதி தேவன் வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் காலை நீட்டினா பூமியில வந்து படுது. ஹல்லேலூயா. நீங்க தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களோ? அவரை கண்டுட்டா கரைஞ்சிருவோம், நம்ம நிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். காலை அப்படி நீட்டினார்னா எங்க படுது? பூமி பாதபடி பூமியில படுதுன்னா அவர் ஐ வில் ஃபில் அப்படின்ட்டார். எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்ட முடியும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்கு ஆராதனை ஸ்தலங்களில் கட்டிக்கொள்கிறோம், நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கொள்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு ஒரு காலம் ஒருவனும் ஆராதனை ஆலயம் கட்டவே முடியாது. அல்லேலூயா. கட்டவே முடியாது. என்ன ஆண்டவர் சொன்னார், மனுஷர்கள் கைகள்னால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் என்ன செய்வதில்லை, வாசம் பண்ணுவதில்லை என்று 17 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய கைகள்னாலே தேவன் பணிவிடை கொள்ளுகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏனால் அவருக்கு கட்டப்படுகிற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மனுஷன் கட்டி தீர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியானால் எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தை நீங்கள் சற்று உற்று பார்ப்பீர்களானால், நான் ரொம்ப வேகமாக போக வேண்டும், அநேக காரியங்களை சொல்ல வேண்டும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு, எல்லாரும் வாசிக்கணும், எல்லா வாய்களை திறந்து நல்ல, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. யாவனாகிலும் தன்னை நான் காணாத படிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ. ஹல்லேலூயா. இந்த நாலேஜ் நமக்கு இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஜாக்கிரதையா இருப்போம், சரியா இருப்போம், குடும்பங்கள் சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளியாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஓபன் பிஃபோர் காட். 50வது சங்கீதம் முதல் 2-3 வசனங்களை சற்று வேகமாக பாருங்களேன். சங்கீதம் 50 பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியை பார்த்து கூப்பிடுவேன் என்று சொன்னார். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். அது அவருக்கு லேசான காரியம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமி என்ன செய்கிறாராம்? கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோன், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும். இதுவரைக்கும் நல்லா இருக்கு, இது வரைக்கும் சூப்பர். அடுத்த வசனம் தான் நமக்கிட்ட கொஞ்சம் மணி அடிக்கும் போல இருக்கு இருதயத்துக்குள்ள. என்னவா இப்போ வாசிங்க, ஏன் வாசிக்கிறதுக்கு பயப்படுறீங்களா? அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. மனுஷன் செத்தான் அர்த்தம். அல்லேலூயா. அவன் அதாவது அவிசுவாசின்னு சொல்லல. அந்த இடத்துல நீங்க சரியா பார்த்தீங்கன்னாக்க, தேவன், இப்ப என்ன பாக்குறீங்க அதுல வருது பாத்தீங்களா? யாரை பார்த்து நியாயந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார்? தம்முடைய, என்னங்க எப்படி அப்படித்தானே போட்டிருக்கு? அல்லேலூயா. அதுக்கு முந்தின 4 பாத்தீங்கன்னா தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க. குடும்பங்களே, குடும்ப ஆசீர்வாதத்திற்கு வந்திருக்கிறவர்களே, குடும்பங்கள் கட்டப்படுவதாக. என்ன நான் தெலுங்குலையா பேசுறேன்? அல்லேலூயா. தெலுங்குலையா பேசுறேன். நான் பக்கா தெலுங்கு மனுஷன், தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. விஜயவாடா என்னுடைய ஊர். 1982வது ஆண்டு என்னுடைய தாயார் சூசைட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இயேசுவை அறியாத, பைபிளை பார்க்காத, இயேசு கிறிஸ்துவின் மக்கள் அறியாத ஒரு கிறிஸ்தவ நண்பனும் பக்கத்தில் வரவிடாத ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து சூசைடுக்கு நேராக போய் அங்கே 82ல் எங்கள் அம்மா 2 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு டாக்டர்ஸ்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவாதி தேவன், உன்னதமும் உயரமான தேவன், அதரிசனமான தேவன் எங்களை தொட்டார்.
சுத்தமாக எந்த வழியில் போகணும்னு ஒன்றும் தெரியாது. எதுவும் நாங்கள் வேத புஸ்தகத்தை பார்த்ததே இல்லையே, எப்படித்தான் ஏதாவது இருந்தால் யாராவது சொன்னால் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாத்தான் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்று அவன் அழிக்க பார்த்தான். தேவனோ ஜீவனை கொடுத்தவர், அதனால் அவரை மகிமைப்படுத்தாமல் நம்மால் இருக்கவே முடியாது. எத்தனை தான் போராட்டங்களும் எத்தனை தான் உண்மையில்லாத சம்பவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நடந்திருந்தாலும் அவர் தம்முடைய உண்மையின்படி நம்மை கிருபையாக இது மட்டும் காத்து வழி நடத்தினாரே, அவரை நான் துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் நிர்ணயம் பண்ணினார். அவர் செய்தார், அப்படியே நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் புடமிடுவார். ஆனால் என்ன செய்வாரா? புடமிடுவார். ஆனால் புடமிடும் பொழுது நம்முடைய நன்மைக்காக அது முடியும். ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்லிட்டானே, அவர் என்னை புடமிடும் போது எப்படியா இருப்பேன்? பொன்னாக நான் விளங்குவேன். சோத்திரம். சில நேரங்களில் தேவன் அவர் காணாதவர் போல இருப்பார். அவருடைய நேச்சர் அப்படி. அதைத்தான் யோபு சொல்லுகிறான். முன்னால பார்த்தா அவர் இல்லை, பின்னால பார்த்தா அவர் இல்லை, இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆனாலும் அவரை பார்க்க முடியல. வலது பக்கத்தில் நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார், ஆனாலும் அவரை காண முடியவில்லை. ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். என்ன கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்களா? அவர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுறது அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னா வந்துடும். அல்லேலூயா. என்னுடைய பெயர் ஜார்ஜ் ராபர்ட். ஜார்ஜ் ராபர்ட் எங்கெல்லாம் போனால் சொல்லு, ஒரு லிஸ்ட் கொடுன்னா டர்ன்னு வந்துடும். ஜார்ஜ் ராபர்ட்டுடைய கால் பூமியில பட்டதில்லவா? என்ன உங்க கால் என் கால் தான் பட்டது, உங்க கால்லாம் படாம காத்துல பறந்தீங்களாக்கா? ஹேய், எங்கெங்கெல்லாம் போனா ஒரு லிஸ்ட் கொடு, நான் கொடுத்துருவோம். பூமி செகண்ட்ஸ் மடக்கொண்டு இந்த மணித்துளிகள்ல இன்ன தேதியில இப்படி இந்த செகண்ட்ல இவன் இங்க நடந்து போனா. ஜார்ஜ் ராபர்ட் அந்த கடைக்கு போனா. எதுக்கு போனா? என்ன கேட்காதீங்க, பூமியை கர்த்தர் கேட்டா கரெக்டா உண்மையா சொல்லிடும். ஆனா என்னுடைய நண்பர்கள் இங்க யாரும் கேட்டீங்கன்னு நான் சொல்லுவேன், ஜார்ஜ் ராபர்ட் கடைக்கு போனது வாழைப்பழம் வாங்க போனார். தப்பு, பொய். பூமி கரெக்டா சொல்லும். எதுக்குடா போன நீ? ஆண்டவர் முன்னால என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம். சிகரெட் வாங்க போயிருப்பான், ஆனால் தோழன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? வாழைப்பழம் வாங்க போயிருக்கான். இவன் சொல்லலாம், ஆனால் பூமி ஒழுங்காக சொல்லிடும். உயர இருக்கும் வானத்தை என்ன செய்வாராம்? கூப்பிடுவார்னு போட்டிருக்கு. வானம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, யாருமே பார்க்கலன்ட்டு 4 செவர் மத்தியில் குடுகுடுன்னு என்னமோ மனுஷன் செய்கிறான். வானம் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான் ஒன்றும் சொல்ல, நான் போனதுக்கப்புறம் என்னை திட்டிவிடாதீங்க. இதோ வசனம் அப்படி தான் சொல்லுதா இல்லையா? பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். அப்போ இப்படி தம்முடைய ஜனம் பலியினாலே என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். யாரும் கர்த்தரை மயப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. நம்மெல்லாம் யாரு பரிசுத்தவான்கள்? எப்படி உடன்படிக்கை பண்ணோம்? பலியினாலே. எப்படி பலியினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டோம்? தேவன் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அது உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. அவர் ஒரு கை கொடுத்துட்டாரு, நம்ம திருப்பி என்ன செய்யணும்? இன்னொரு கையை அவருக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அது உடன்படிக்கை கம்ப்ளீட் ஆகும். ஒரு கையே கொடுத்தா எப்படி? கணவன் மாத்திரம் கொடுக்குறாரு, மனைவி கொடுக்க மாட்டேங்குது. கல்யாணத்தன்னைக்கு என்ன ஆகும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கையை கொடுத்தாச்சுன்னா மனைவி என்ன செய்யணும்? கையை கொடுத்தாகணும். ஸ்தோத்திரம். நம்மளும் திருப்பி கையை கொடுக்கிறோம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானம்னு போட்டிருக்கு. ஆமென். நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை, அவர் தம்முடைய ரத்தமாகிய உடன்படிக்கை, நம்முடைய நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாக. இன்னும் கிறிஸ்து என்னும் என்னுடைய புத்தியினத்தை சற்றே நீங்கள் சகித்தால் நலமாய் இருக்கும். சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமித்தபடினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:1 அப்போஸ்தலன் சொல்லவில்லையா? சபையை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன், 2 புருஷர்கள் அல்ல. அல்லேலூயா. அந்நிய புருஷர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ரைட் பார்ட்னர், சேட்டன் இஸ் தி ராங் பார்ட்னர். அல்லேலூயா. ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகை. கன்னிகைனா கெடாத ஒரு பெண் தான் கன்னிகை. சபை கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தமக்கு முன்பாக பிழையற்றதும் மாசற்றதுமாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா அந்த தம்மை தாமே இந்த சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த சபைக்காக மறுபடியும் வரப்போகிறார். நான் நிறைய காரியங்களை சொல்லலாம்ட்டு உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். நீங்க உற்சாகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு சூடு பிடிக்குது. ஹல்லேலூயா. அப்படியாவது நீங்க உற்சாகமா இருப்பீங்களா? ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இதோ திருடனை போல வருகிறேன் அப்படிங்கிறார். தேவாதி தேவன், மகத்துவ ராஜன், மனுஷர்களால் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதர்சனமான தேவன், ஏக சக்கராதிபதி, பயங்கரமான தேவன், மகத்துவமுள்ள ராஜா ஏன் திருடனை போல வர வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஆஃப்டர் ஆல் ஒரு திருடனோட போய் கம்பேர் பண்ணிக்கணுமா? எப்படி? நீங்க சிந்திக்கிற ஆட்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவரோ சூப்பர் சூப்பர், ஸ்தோத்திரம். திருடன் எப்படிப்பட்டவன்? திருடனும் ஆண்டவரோ மாதிரியா? மகா மட்டமான தொழில் என்னது? இன்னும் சொல்ல போனா திருடன் ஒருத்தனுக்கு பேரை சூட்டி விட்டார். அந்த ஆளு அந்த அந்த பொல்லாத பிசாசு அவன். அந்த வார்த்தை யாருக்கு ஆண்டவர் சூட்டி இருக்கிறார்? பிசாசுக்கு சூட்டி இருக்கிறார். அப்போ தேவாதி தேவன் திருடனை போல அப்படின்னா போய் திருடன் மாதிரி அந்த பேரை சொல்லி அப்படி வரணும்னு விரும்புகிறாரா? என்னங்க அர்த்தம்? அப்படின்னா யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது அவன் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருடன் வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டேன்னு செய்ய மாட்டான், வரமாட்டான். ஸ்தோத்திரம். சொல்லாம வந்துருவான். அதனால ஆல் நைட் ப்ரேயர்லாம் வரும்போது பத்திரமா பூட்டு போட்டு வந்துருங்கோ வீட்டை, இல்லைன்னா திருடன் கண்ணமிடுவான். அந்த அர்த்தத்தில் தான் நம்ம எப்பவுமே நினச்சிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறோம். உண்டா இல்லையா? அதுக்கும் இல்லையா? அப்போ அது கூட நினைக்கலையா? ஆண்டவர் வர்றாருன்னே நினைக்க மாட்டேங்கிறீங்களா? சரி போட்டோம். திருடனை போல வர்றான்னா என்ன அர்த்தம்னா, இங்க கவனிங்க, இங்க தான் அர்த்தம். திருடன் வர்றது எதுக்கு வர்றான்? திருடன் திருடதாங்க வர்றாங்க. திருடன் வந்து படிக்க வரலங்க. நல்லா சொல்றீங்க பதில், ரொம்ப சந்தோஷம். திருடன் வந்து சாப்பிடவா வர்றான்? திருடன் எதுக்கு வர்றான்னா திருட வர்றானா? நல்லா கற்றுக்கொண்டேன் நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பாடம். திருடன் எதுக்கு வர்றான்? திருட வர்றான். என்னத்த திருட வர்றான்? இப்போ இன்னைக்கு உங்களை 1 2 ஒரு வழியாக்கிட்டு தான் நான் போகணுன்ட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் டைம் ஓடிட்டே இருக்கு. ஆத்தாடியோ அம்மாடி. திருடன் எதுக்கு வர்றான்? உங்க வீட்டில் இருக்கிற ஸ்டூலை திருடிட்டு போக வர்றானா? பித்தளை ஜாமானை திருடிட்டு போக வர்றானா? அவனுடைய கண்ணே அந்த போட்டிருக்கீங்களா காதில் கழுத்தில்? ஸ்தோத்திரம். போட்டிருக்கீங்களா இல்லையா? அது அவசியமாக போடுறீங்களா இல்லை அனவசியமாக போடுறீங்களா தெரியல. அந்த மேட்ரு வேற, அந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட்டுக்கு வரும். அந்த அந்த பொருள்களை எங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? பீரோலையும் லாக்கர்லையும் லாக்கு போட்டு, அப்படி பிறகு இன்னொரு வெளியில் லாக்கு போட்டு பயங்கரமான காட்ரேஜ் பீரோ இவ்வளோ பெரிய வைக்கிறோம். அவன் பாருங்க கரெக்டாக அதுக்குன்னு வர்றான். அப்போ அந்த வீட்டில் பித்தளை ஜாமான் இருக்கு, மண்பானை இருக்கு, காகிதங்கள் பேப்பர்கள் இருக்கு, மர ஸ்டூல் இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பொருள்கள்லாம் இருக்கு. அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லையா? அந்த தங்கம்தான் வேணுமா? அந்த தங்கம்தான் வேணுமா? ஹல்லேலூயா. யோசிங்க, சபையில் மரஜாமான் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அடேங்கப்பா. அப்புறம் பித்தளை ஜாமான் மாதிரி ஆட்கள் இருக்காங்கோ, மண்பான மாதிரி ஆட்கள். பாஸ்டர் என்னை தான் சொன்னார் டொப்புன்னு என்ன செஞ்சிடறான். இது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், சென்னை ப்ராப்ளம் இல்லை, இன்டர்நேஷனல் இல்லை. அவர் என்னை பார்த்தாரா, அவர் பேசினாரா, பேசும்போது என்னையே பார்த்துக்கிட்டே பேசினாரா. சிலர் இப்படி இருக்காங்கன்னு என்னைய சொன்னார். நான் அடுத்த வாரத்துலேருந்து வரவே மாட்டேன். மண்பாண்டம் தொப்புன்னு என்ன செஞ்சிச்சு? பாவம் என்ன செய்ய, அப்புறம் போறது பாஸ்டர் தான் போவார் அல்றதுக்கு. பரவாயில்ல, எப்படியோ ஆத்துமா. ஹல்லேலூயா. சிலர் அப்படிப்பட்ட பாத்திரமா இருக்காங்க, ஆனால் சிலரோ கோல்டு மாதிரி இருக்காங்க. என்ன கோல்டு? 22 கேரட்டா 24 கேரட்டா பீட்ரூட்டா என்னையா எது வேணாலும். சிலர் சுத்த கோல்டா இருக்காங்க சபையில. அந்த கோல்ட பிடிக்கிறதுக்கு திருடன மாதிரி அவர் அங்கிருந்து வர்றாராம் சபையில. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா இந்த சபை முழுவதும் கோல்டா இருந்தா சபை முழுவதும் மேல போகும் அல்லவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மண்பாண்டம் எல்லாம் என்ன செய்யும்? இந்த உலகத்துல திருடனே மண்பாண்டம் வேண்டான்ட்டு விட்டுட்டு போறான். இந்த உலகத்துல வர திருடனே பித்தளை பாத்திரம் அவசியம் இல்லைங்கிறான். எனக்கு அந்த உள்ள வச்சிருக்கிறான் லாக்கர்ல, அதுதான் வேணும்னா. பரலோகத்தின் தேவன் வரும்போது இந்த கோல்டுகளை பார்த்துட்டு தானே அவர் வர்றாரு. அப்ப நம்முடைய ஜீவியம் கோல்டா தானே இருக்கணும். ஆமேன். அப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன், கோல்டுனா என்ன ஐயா?
அந்த பக்கம் திருடன் வந்துற மாதிரி தெரியுது, சத்தம் கேட்குது. கோல்டுனா என்ன? அல்லேலூயா. தங்கம்னா என்ன? ஆண்டவர் விசுவாசத்தை தங்கத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஆனால் அழியாத ஒரு விசுவாசம் சோதிக்கப்படும் போது கனமகிமையை கொண்டு வரும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் 1வது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு. அப்ப அந்த விசுவாசத்தை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? கோல்டுக்கு சமமாக வச்சிருக்கிறார்னா எந்த சூழ்நிலையிலையும் அல்லேலூயா. அத்திமரம் துளிர்த்தா என்ன, துளிர்க்காமல் போனால் என்ன? அத்திமரம் துளிர்த்தால் என்ன? திராட்சை தோட்டத்தில் பலன் உண்டானா என்ன? தொழுவத்தில் இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்னையா? இது போனாலும் 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 போனாலும்னு ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் பாடி அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேனுங்கிறான். வாழ்க்கையில் சிலர் போகும் பொழுது மகிழ்ச்சியும் சேர்ந்துதான் போயிருது. ஆனா அந்த மகிழ்ச்சியை மாத்திரம் பக்கத்துல வச்சுட்டு போனதெல்லாம் போட்டுண்டான்னு சொல்லி மகிழ்ச்சியை வச்சு காப்பாத்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வான நேரங்களில் மகிழ்ச்சி வர்றது கஷ்டம்தான், இருந்தாலும் எல்லாமே போச்சு ஒரு யோபுக்கு போல. ஆனாலும் அவன் தம்முடைய நாவினாலே ஒரு பாவமும் செய்யலைன்னு சொல்லி தன்னுடைய தேவனுக்கு கனத்தை அவன் கொடுத்து அந்த விசுவாச வாழ்க்கையை காத்து கொண்டானே. பார்த்தீங்களா? அதுக்கு எப்போது ஒரு பலனை தேவன் தந்தார் அல்லவா? அல்லேலூயா. சரி, அது போட்டும், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்குன்னு வரும்பொழுது ஒருத்தன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு பரிசுத்தவான் வந்தாலும் 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 அப்படின்னா. பழைய ஏற்பாட்டில் போனாலும் போனாலும்னா ஒருத்தன், புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் வந்தாலும் என்ன வந்தாலும், பட்டினியோ பஞ்சமோ நிர்வாணமோ அதுவோ நாசமோ நாசமோசமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ என்னதான் வந்தாலும் 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 கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கலாகாதுன்னா. அந்த அங்க ஒருத்தன் போனாலும் போனாலும்னா, இங்க ஒருத்தன் வந்தாலும் வந்தாலும்னா என்ன பரிசுத்தவான்கள் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களை தான் நியாயந்திருக்க தேவன் கூப்பிடுகிறாராம். இன்னைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். போனதுக்காய் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்லவே மாட்டீங்க. போனதுக்காகவும் ஸ்தோத்திரம், வந்ததுக்காக எல்லாரும் வந்துச்சு. ஒரு வீடு 2 வீடு வந்துச்சு, அல்லேலூயாமா. போச்சுன்னு வச்சுங்களேன், கப்பலே கவுந்து எல்லாம் அவுட்டு பாஸ்டர், இனி அவ்வளவுதான், பெட்டி ரெடி பண்ணிருங்க எனக்கு பாஸ்டர், என்னமோ. ஆனாலும் பாருங்க, வந்தால் என்ன போனால் என்ன, எல்லா சூழ்நிலைகளும் முடிவு மட்டும் நிலைத்திருந்து ரட்சிக்கப்படணும். அந்த சந்தோஷத்தை நம்ம என்னைக்குமே செய்ய முடியாது. அவர் இன்னும் சிங்காசனத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னதமும் உயரமான தேவன். நான் 4 பகுதியில் முதல் பகுதியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிருக்கிறேன். இப்பொழுது அந்த சேராபீன்கள் ஹல்லேலூயா எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்தர வேண்டாம், நான் டைம் ஓடுது. 6 சட்டைகளை வச்சு முதல்ல 2 அவங்க முகத்தை மூடி, இன்னும் 2 வச்சு அவங்க நல்ல சரீரத்தை மூடி, 2 வச்சு பறந்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யாரை பார்த்து சொல்றாங்க? தேவனை பார்த்து சொல்றாங்களா? தப்பு. ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்கன்னு வேதத்துல போட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும், கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாங்க? அவங்க ஒருவரை ஒருவர் தான் பார்த்து சொல்றாங்களே, தேவனை பார்த்து சொல்லல. ஏன் அப்படின்னா, தேவன் பயங்கரமான ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். அந்த ஒரு மகிமைக்கும் அந்த ஒரு அழகுக்கு முன்பாக தேவதூதனுடைய அழகு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. தேவதூதர்கள் மனுஷர்களை பார்க்கலும் அழகா இருப்பார்கள். இந்த மனுஷனுக்கு தான் பாருங்க, ஒருத்தனை காட்டில் ஒருத்தன் அழகுன்னு சொல்லி பொறாம வந்துருது. காலையில் எந்திரிச்சு கண்ணாடியில் போய் டெக்கரேட் பண்ணுறதுல 1 மணி நேரம் செலவு பண்ணுறான். அந்த 1 மணி நேரத்தில் ஜபத்தில் செலவிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. இங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்குது, இங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஆள்கள் இப்படி குச்சி முடி மஞ்சளா ஒரு பெயிண்ட்டு, முடியெல்லாம் ப்ரௌனாக இருக்குது. இந்த மாத்திரம் வெட்டுறான், இங்கே மாத்திரம் முடி வச்சுக்கிறான் இப்படி. அது என்ன ஸ்டைல்னு தெரியல. எப்படியோ போ, ஸ்தோத்திரம், உள்ளவா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். அது போர் அடிச்சு போச்சுன்னு சைன் இப்படி ஒரு அடி அடிக்கிறான், ஹைவே மாதிரி. ஸ்தோத்திரம். நீ வெட்டினா என்ன வெட்டாட்டினா என்ன, ஒரு நாள் உன் முடி அப்படி ஹைவே மாதிரி ஆக போகுது, விட்டுறேன். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன் வேற சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அதுக்கு என்னெல்லாம் மனுஷன் பியூட்டி பண்ணி பார்க்குறான் பாருங்க.
ட்ரெஸ்ஸை போடாம இருக்கிறது பியூட்டின்னு உலகம் சொல்லுது. அது என்ன பியூட்டியோ எனக்கு தெரியல. அது போடாம இப்படி இப்படின்னு ஆட்டிட்டு போறாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு 4 கூட்டம் இப்படி ஏன்னு பாருங்க. அவங்க எப்படி மூடிட்டாங்க பார்த்தீங்களா? தூதர்கள் அவருடைய பியூட்டி, ஆசம்லி ஹோலி, பயங்கரமான பரிசுத்தர். அவர் பார்க்க முடியாதா அவ்வளவு பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக இவர்களுடைய அந்த அழகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இவங்களுடைய அழகை பார்த்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அவங்களுக்கு. அவங்க ஒருவர் பார்த்து சொல்ல முடியுது, அவ்வளவுதான். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது என்று 1 தீமோத்தேயு 3:16 போய் எடுக்க வேண்டாம். 3:16 போட்டிருக்கு. என்ன தெரியுமா போட்டிருக்கு? அது என்னவென்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஸ்தோத்திரம், தேவ தூதர்களால் காணப்பட்டார்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? தேவ தூதர்கள் ஒரு காலம் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு மகா பரிசுத்தர். ஆனாலுமோ என் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு சின்ன பிள்ளையை போல வெளிப்படுகிறத தூதர்கள் காண்கிறார்கள், வளர்றத தூதர்கள் காண்கிறார்கள், பாடுபடுகிறது தூதர்கள் காண்கிறார்கள். ஒரு மில்லிமீட்டர் கூட இடம் இல்லாதபடிக்கு, பாக்கி இல்லாதபடிக்கு சித்திரவதை பண்ணப்பட்டு சரீரத்தில் அடி வாங்குறதை தூதர்கள் பார்க்கிறார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து ஹல்லேலூயா வேர்வை ரத்தமாக மாறுகிறதை தூதர்கள் பார்க்கிறார்கள். சிலுவைக்கு போனதை பார்க்கிறார்கள், அங்க இருந்து மரித்ததை பார்க்கிறார்கள், அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கிறார்கள். கல்லறைக்கு காவல் தூதர்களாக இருக்கிறார்கள். கல்லறை வெடித்து அவர் எழும்பின பொழுதும் அப்பொழுதும் தூதர்கள் பார்க்கிறார்கள். அது அவங்களுக்கு சகிக்க முடியல. எப்படி தூதர்கள் பார்க்க முடியும்? பரலோகத்தின் தேவனுடைய மகா பிரகாசத்துக்கு முன்பாக தூதர்கள் ஒருவர் தான் பார்த்துட்டு எல்லாம் மூடிட்டு தானே பறந்து போக முடியும். அப்படிப்பட்டது ஒரு காலம் நம்ம அவருடைய முழு மகிமை பார்க்கலையானால் இன்றோ அலங்கோலமாய் மகிமையற்றவராய் அழகில்லாமல் எல்லாவற்றையும் துறந்து இப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் குமாரருக்கு கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது பிரியமான. என்னுடைய நேரம் க்ளோஸ் ஆகிறது, ஆனால் நான் முடித்து ஆகணும். ஹல்லேலூயா. உன்னதமும் உயரமுமானவர் அவர். இரண்டாவதாக சீயோன் என்ன செய்கிறாராம்? நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். அந்த நிரப்புகிறார்ங்கிற வார்த்தையை சந்தோஷமா சொல்லுங்க. அது சொல்ல சொன்னா இன்னும் ரொம்ப டைட்டா சிலர் வாய மூடிக்கிறாங்க. இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, டைட்டா மூடுங்கன்னா திறப்பீங்க போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நிரப்புகிறார். பாத்தீங்களா? நியாயம் எது, நீதி எது? நிரப்புகிறார். இதுக்கு ஆக்சுவலா நான் முன்னால 1லேருந்து நான் வரணும். அழகான ஒரு வாக்குத்தத்தம் இது. பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக என்ன செய்கிறாராம்? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நம்முடைய காலங்களின் உறுதியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிறத வச்சாவது நீங்க கர்த்தரை மையப்படுத்தணும். நம்முடைய காலங்களுடைய ஸ்டெபிலிட்டி. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்டெபிலிட்டி வேணும். நீங்க எல்லாம் நல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? நல்ல சேர் தானே? ஆடலையே? சேர் ஆடுதா? நல்லா உட்காந்துருக்கீங்க. சிலர் காலை வேற மேலே போட்டு சம்மணங்கால போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன தெரியுமா? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ திடீர்னு 4 காலில் 3வது ஒரு கால் டம்முன்னு உடையுதுன்னு என்ன ஆகும்? அவங்க வாழ்க்கையில் பூகம்பம் வந்தது போல இருக்கும் இல்லையா? அப்படிதானே? ஏன்னா அவங்க தான் மாட்டாங்க. எனக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு கால் போச்சுன்னா திடீர்னு போகுது. சில நேரங்களில் பிளாஸ்டிக் சேரு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம வெயிட்டு தாங்கிட்டு போவோம். எத்தனை வருஷமா இருக்குதோ தெரியல. திடீர்னு அதுக்கு ஒரு பொறாமை வந்துடும். இதென்ன இம்மந்தண்டியா உட்காந்துருக்கு, நம்ம வேலையை காட்டுவோம்னு சொல்லி டொப்புன்னு உடஞ்சிரும். டம்முன்னு ஒரு பக்கம் சாய வேண்டியிருக்கும். சிலர் கட்டில் பாருங்க 4 காலில் நிற்கும். டமால்னு ஒரு நடுராத்திரி நல்ல தூக்கத்தில் ஒரு கால் டம்முங்கும். அவ்வளோதான். சோத்திரம். 3வது வானத்துக்கு போன மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இப்படி ஆடிட்டு இருக்குன்னா, சேர்ல உட்காரும் போதே இப்படி ஆடுதுன்னா என்ன சொல்லுவீங்க? இங்க உட்காரலாமா, உட்காரக்கூடாதா? உன் காலங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்னவா? நம்முடைய காலத்துக்குடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்டேபிளா நம்மளை வைக்கிறது என்னன்னா பூரண ரட்சிப்பு. சொல்லுவோம். 10வது பூரண ரட்சிப்பு. ஞானம் விஸ்டம் ஆஃப் காட். ஏகப்பட்ட ரகசியங்கள் அதுல உண்டு. அறிவு வேணுமா வேண்டாமா? பூரண ரட்சிப்பு வேண்டுமா வேண்டாமா? பூரண ரட்சிப்பு ஒருத்தன் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவங்களுடைய சபை எப்போதும் ஸ்டேபிளாக இருக்கும். அல்லேலூயா. காற்றடித்தா என்ன, வெள்ளம் வந்தா என்ன,
இடிமின்னல் வந்தா என்னையா, ஸ்தோத்திரம், சுனாமி வந்தா என்னையா, அவன் மாத்திரம் அசையாமல் உறுதியாய் சீயோன் பர்வதத்தை போல இருப்பானா. கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல். ஸ்டெபிலிட்டி ஐயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பூரண ரட்சிப்பு எவ்வளவு அவசியம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஞானம் அவசியம். ஸ்டேபிளா இருப்பான், அசைக்கப்படுவதில்லை. ஞானமாய் பேசுகிற மனுஷர்களை பாருங்கள், அப்படி கம்பீரமா அப்படி அசையாமல் இருப்பாங்களே. அவங்க உள்ளத்துல, அவங்க வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும். எந்த நேரத்துல எந்த வார்த்தையை சொல்லணும், காலங்களை நிதானிக்கிறதான ஞானம் அவர்களுக்கு இருக்கும். முட்டாள்களை போல இருக்க மாட்டார்கள். அறிவு, நல்ல அறிவு வச்சிருப்பாங்க. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்திருப்பார்கள். இந்த மூணும் சேர்ந்து நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய காலங்களுக்கு ஸ்டெபிலிட்டி தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் அதற்கு பொக்கிஷமா இருக்குமாம். ஹல்லேலூயா. இந்த 4 வார்த்தைகளோடு நான் இன்றைக்கு முடிக்க வேண்டும். ஆக்சுவலாக இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் அந்த முதல் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதுக்கும் போனால் தான் நமக்கு புரியும். இருந்தாலும் நமக்கு அதிக நேரம் இல்லை. கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் சில காரியங்களை முடித்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு நானும் கீழ்ப்படிய வேண்டுங்கிறதுனால நான் அதோடு முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. உன்னதமானவர் முதலாவது யார்? தேவன் என்பது அறிவு நமக்கு வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம், அவர் 2 பாட்டு பாடினோம், 2 கை தட்டினோம், பாஸ்டர் கை தட்ட சொன்னார், அங்கெங்கேயும் பார்க்காதேன்னு சொன்னார், அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதல்ல. தேவாதி தேவன் தூதர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அங்கே உட்கார்ந்தா கீழே காலை வச்சா அவருடைய வஸ்திர தொங்கல்னால் தேவாலயம் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியை நிரப்புகிறவங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு பெரிய மீன் தொட்டி இங்கே வச்சுருக்குறோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்குது. அந்த மீன் தொட்டியில் 5 மீன் இருக்குது. ஹல்லேலூயா. 5 மீன் இருக்குது. அதில் ஒரு மீனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஞானம் வருது. அப்போ அந்த மீன் நினைக்குது, நம்ம அங்கே இருந்தால் தண்ணீர் என்ன செய்யும், நம்மளை பார்த்துரும், இந்த பக்கமாக வந்துட்டால் நம்ம தண்ணீர் பார்க்காம நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஞானமாக பேசுது. கதை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். கதை முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 5 மீன் எதுக்குள்ளே இருக்கு? தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிரும் அது? ஆனால் ஒரு மீன் நினைக்குது, அங்கே இருந்தால் இந்த தண்ணி என்ன செய்யும், என்னைய பார்க்கும், அதனால் இந்த பக்கம் வந்துட்டா தண்ணி என்ன செய்யாது என்னைய. அப்போ தண்ணிக்கு மாத்திரம் இருந்து பேசுறதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லும்? டேய், எனக்குள்ளத்தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, நான் இருக்க போய் தான், அங்கே இருந்தால் நான் பார்க்க முடியாதான், இங்கே இருந்தால் நீ பார்ப்பியான். என்ன உனக்கு திடீர்னு ஞானம் வந்துச்சு? கேட்குமா கேட்காதா? அது போல தான் வானத்தையும் பூமியும் ஃபுல்லாக நிரப்பிட்டார். யாவனாகிலும் நான் காணக்கூடாதபடிக்கு ஒளித்திருக்க முடியுமான்னு கேட்டார். உங்களுக்கு இந்த உதாரணம் புரிஞ்சிருச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்க்கிற கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பார்க்குதுன்னா, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று விசேஷமாக பார்க்கிறார். அது போதாதா சாமி? ஹல்லேலூயா. அது போதாதா? 2 பேர் 3 பேர் வந்தா உட்காந்துட்டா, அங்கே ஸ்பெஷலாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 பேர் தான் அப்படின்னு பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க. 2 பேர் தான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மினிமம் 2 பேர். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் தேவாதி தேவன், வானாதி வானங்கொள்ளாத தேவன், மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் அவர் இருப்பது ரகசியம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்வீர்களாக, தேவ பரிசுத்தத்தில் வளர்வீர்களாக, நீதியில் வளர்வீர்களாக. 2017 முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனுக்கு பயப்படுதல் நம்முடைய பொக்கிஷமாய் இருப்பதாக. எந்த ஒரு விஷயத்திலும் ஆண்டவருக்கு பயப்படுதல் தான் நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு பொக்கிஷம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகையாகிய சபை. திருடனை போல வருகிறேன்னு சொன்னது மண்பாண்டம் தூக்கிட்டு போக வரல, பானையை தூக்கிட்டு போக வரல, கோல்டு தூக்கிட்டு போக வர்றான். அப்படியானால் விசுவாசிகள் கோல்டான ஒரு விசுவாசம், கோல்டான சுபாவம். எல்லாம் விட வேண்டிய எல்லாம் விடணும். பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ள வேண்டும், விட வேண்டியதை விடணும். கள்ளம், கபடு, பொறாமை, சூது, வாது, வன்கண், அவ்வளவு வேண்டாத சரக்குகள் விட்டு விட்டு
சுத்த மனசோடு சுத்த மனசாட்சியோடு சின்ன பிள்ளைகளைப் போல எப்போதும் துதித்து கொண்டு தேவனுக்குள் வளர்வீர்களாக என்று நான் உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சமயம் நமக்கு ரொம்ப இருந்தால் இன்னும் நல்ல வாக்கியங்களை நல்லா விவரித்து சொல்லலாம். இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்ததான் அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர்வரக்கூடும் இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.